நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு ஒரே தலைவலி வேது புடிச்சிட்டு இருந்தேன். கரண்ட் கட்டான உடனே அத்தை எல்லாரும் பேரையும் சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறாங்க. அத்தை அத்தை கொஞ்சம் கண்ணை பாருங்க அத்தை. அத்தை இங்க பாருங்க அத்தை. தண்ணி கொடுங்க. அத்தை எந்திரிங்கம்மா. இந்தாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க. என்னத்த? என்னம்மா? எங்கத்த ஜீவா? அம்மா அத்தை அழாதம்மா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மெழுகு. என்னாச்சு? ஏன் ஜீவாவை நினைச்சே புலம்பிக்கிட்டு இருக்க? ஜீவா யாரு? நம்ம வீட்டு மருமக. சாவுங்கிறது எல்லாருக்கும் சகஜம் தானே. நீ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல எந்திரி, வா உள்ள வந்து ரெஸ்ட் எடு. வா அவளை தூக்குமா. அது ஒண்ணு இல்ல அத்தை. வாங்க. மெதுவா மெதுவா. அம்மா உடம்பெல நெருப்பா கொதிக்குது. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. முதல்ல மாத்திரை கொடுத்து இப்ப படுக்க வைக்கலாம். எந்திரி. மெதுவா. வாங்க. அங்க ஒண்ணும் இல்லம்மா. அம்மா உள்ள போங்கம்மா. வா மீனாட்சி. அது ஒண்ணு இல்ல அத்தை. அது இல்ல அத்தை. வாங்க. நீங்க வாங்கல. நீங்க போங்க உள்ள. என்ன மன்னிச்சிரு ஜீவா. அம்மா என்ன மன்னிச்சிரு. அம்மா ஜீவா. 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 என்ன மன்னிச்சிரு. துரோகம் பண்ணிட்டேன். அம்மா வர வர அம்மாக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்ன உளறலா? இல்ல ஜுரம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எனக்கு கூட தான் பயமா இருக்கு. எங்க இவங்க இப்படி உளறி உண்மையெல்லாம் சொல்லிட போறாங்களோன்னு. அத்தைக்கு ஜுரம் கொஞ்சம் கூட குறையல. நடுங்குறாங்க. என்னென்னவோ பெணாத்துறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் மாமா. மனசாட்சிக்கு பயப்படாதவங்களுக்கு இப்படிதான் ஏதாவது ஒரு ரூபத்துல பயம் வரும். இப்போவாவது அவளுக்கு பயம்னு ஒண்ணு வந்ததே. ஏன் இன்னும் ஜுரம் குறையவே இல்லை? கல்யாணமாயி குழந்தை குட்டி பெத்து பேரம் பேத்தியும் பார்த்தாச்சு. இப்ப போய் எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. சுத்த பைத்தியக்கார. மீனாட்சி, மீனாட்சி, என்ன மன்னிச்சு ஜீவா.
ஜீவா ஜீவா என்ன மன்னிச்சிரு. ஜீவா நான் ஒன்றும் பண்ணல ஜீவா. நான் ஒன்றும் பண்ணல ஜீவா. ஜீவா உயிரோட இருக்கும்போது நீ என்ன பண்ண? குத்தல் பேச்சு கொடுமை. அவ போனதுக்கு அப்புறம் அவளையே நினைச்சு நீ செத்துக்கிட்டு இருக்க. இப்படி நான் ஒன்று செய்யலைங்கிறத அண்ணாமலை வீட்லேயோ போலீஸ்காரங்களோ கேட்டாங்கன்னா நாம தான் ஏதோ செஞ்சுருக்கோம்னு நினச்சி நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இப்ப அத்தைக்கு உடம்பு சரியில்லை. அவங்க உடம்பை எப்படி குணப்படுத்துறது, அதுக்கு உண்டான வழியை பார்க்கலாம். தேவையில்லாம பேசாதீங்க ப்ளீஸ். அப்பா, நான் எவ்வளவு சொன்னாலும் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நான் போய் சக்தியை கூட்டிட்டு வரேன். போ. சக்தி அங்க ஜீவா ஜீவான்னு புலம்பிட்டு இருப்பாரு. போய் கூப்பிடு. என்ன போ. ஜீவா ஜீவா என்ன மன்னிச்சிரு. இந்த வீட்லேயே ரொம்ப தைரியமாக நடமாடுறது நம்ம மாப்பிள்ளை மட்டும்தான். என் மேல இருக்கிற கோவம், அம்மா மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் இப்போ காட்டாத சக்தி. அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஏதேதோ சொல்லி பெனாத்திட்டு இருக்காங்க சக்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எவ்வளவு தடவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாங்க. நீயாவது வந்து கூப்பிடு சக்தி. அது மட்டும் இல்ல, ஜீவா ஜீவான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. வா சக்தி. அம்மா 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 என்னமாச்சு? சக்தி சக்தி எனக்கு போகாத சக்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு போகாத பயமா இருக்கு சக்தி. சக்தி பயமா இருக்கு சக்தி. பயமா இருக்கா? பயமா இருக்கு. ஏமா? ஜீவா ஜீவா சக்தி, ஜீவா ஜீவா அம்மா ஜீவா ஞாபகமாவே இருக்காங்க. ஜீவா நீங்களும் ஜீவாவும் ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஜீவா உங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த சோகத்துல நீங்களும் உம்முன்னு இருக்கீங்க. பெத்தவங்களால உங்களை எப்படி இப்படி பார்க்க முடியும்? அது வேற ஒரு கவலை. இப்ப வேற எதையோ பார்த்து அத்தை பயந்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அத்தை மனசை பாதிச்சு உடம்பு சரியில்லாம போச்சு. அம்மா ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாம் சக்தி, எங்கேயும் போகலாம். நான் பண்ண பாவத்துக்கு ஜீவாவே என்ன கொண்டுடுவா. நீ என்னம்மா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல. பேச முடிஞ்சோ ஒண்ணு சொல்ல முடியாம இருந்துட்டேன்னு. சக்தி, அத்தை வளர்றாங்க, என்னென்னமோ பெணாத்துறாங்க சக்தி. அதெல்லாம் போய் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? சக்தி, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். சக்தி, இந்த நிலைமையில அத்தைய எதுக்கு ஆட்டோலாம் கூட்டு போயிட்டு அலைய வைக்கணும்? எனக்கு என்னமோ ரிஸ்க்குன்னு படுது. பேசாம டாக்டர் இங்க கூட்டு வந்துடலாமே. ஆமா சக்தி, எனக்கு கூட அதான் சரின்னு படுது.
லதா அத்தைக்கு ஏதாவது கொடுத்தியா? இல்ல அண்ணி. சரி, நீ அத்தைய பாத்துக்கோ, நான் போய் குடிக்க ஏதாவது சூடா கொண்டு வரேன். இந்தாங்க, இது முதல்ல அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். அந்த இண்டெக்ஸ் ஃபைலுங்க இங்க இருக்கு சார். ரைட். அன்வர், அண்ணாமலை வாங்க. சாந்தி வாங்க வாங்க. உட்காருமா. சக்தியோட மேட்டர் பத்தி தான். ஜீவாவோட கொலை கேஸ்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். இவங்க ஓ, என்ன ஒண்ணா வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? நான் இப்ப அண்ணன் வீட்டில தான் இருக்கேன். அன்னைக்கு நானும் சூர்யாவும் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன்னு மறுபடியும் சொல்ல போறீங்களா? இல்ல அண்ணாமலை, இப்பதான் நீங்க தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க. சூர்யா அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும்னுக்காக தான் அப்ப நாங்க உங்களை வற்புறுத்த அங்க அனுப்பிச்சோம். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஆள் இப்படி. சாரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. சூர்யா எப்படி இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த சின்ன வயசுல இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா அனுபவிக்கணுமான்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அவ தலையில அப்படி எழுதிருக்குன்னா அது யாரால மாத்த முடியும்? உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அன்னைக்கு நாள் அப்படி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். நம்மள என்னைக்கு என்ன சொல்றீங்க? மறந்துடு சாந்தி. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுல்ல, எல்லாத்தையும் மறந்துடுமா. அந்த முடிவுல தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நரகத்துல இருக்கும்போது ஒண்ணு மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டான். சேர்ந்து வாழ்றதுல தான் சந்தோஷம்னு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருந்தாது. சில சமயம் காத்து கூட படாம பிரிஞ்சு வாழ்றதுதான் நல்லது. நம்ம வாழ்க்கை நாம தான் வாழணும். அடுத்தவங்களுக்காக பயந்து வாழணும்னு நினைச்சா அப்புறம் நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். என்னமோ பேச வந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு என் கூட சாப்பிட்டு தான் போறீங்க. ம், அட வா மரியம், உள்ள வாமா. பரவாயில்லையே, ஹோட்டல் சாப்பாட்டு சாப்பிட்டு உங்க உடம்புக்கு ஆகாதுன்னு வீட்டு சாப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. உங்களை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நீங்க வேற ஆனாம்ல, இன்னைக்கு 2 அதிசயம் ஒன்றா நடந்திருக்கு. முதல் அதிசயம் நீங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்தது. 2வது அதிசயம் மரியம் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறது. மரியம், சாப்பாடு எடுத்து வைமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அது நீங்க ஒருத்தருங்கிறதுனால நான் சாப்பாடு உங்களுக்கு மட்டும்தாங்க கொண்டு வந்திருக்கேன். இவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும்
திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதுக்கு என்ன போச்சு? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பத்தலைன்னா வாங்கிட்டு வர சொல்லுவோம். பரவாயில்ல அன்வர், இன்னொரு நாள் சேர்ந்து சாப்பிடுவோம். அட இருக்கா நம்மள? ஒரு நிமிஷம். என்ன மாதிரி அது மூஞ்சில் அடிச்ச மாதிரி சாப்பாடு பத்தலைன்னு சொல்ற? சாப்பாடு பத்தலைன்னு சொல்ற, ஆனா இவ்வளோ பெரிய கறி கொண்டு வந்திருக்க? இல்லைங்க, அது மேலே இருக்கிறது மட்டும்தாங்க பிரியாணி. உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சூடு ஆறிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் கேரியரில் வச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரணும். பேக்கெட்டில் வாங்கிட்டு வர சொன்னா சூடு ஆறிடும். இதில் காலிக்குன்னா இருக்குல்ல, இதை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லாமே. இல்லைங்க வேணாங்க, அது ஹாட் பேக். இரு இரு இரு. நீங்க சாப்பிடணும்னு பாவம் அவங்க ஆசாசியா கொண்டு வந்திருப்பாங்க. மிச்சம் மீதி வைக்கக்கூடாது. நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். இல்லைம்மா, அது நான் ஜீவா விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? அது வேணா நான் அப்புறமா பேசுறேன். வா சாந்தி. சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். வேண்டாம். அப்பா இங்க வாயேன். என்னப்பா? என்னது? யாரோ சாமி பிரசாதம் கொடுத்துட்டு போனாங்கப்பா. யார் கொடுத்தா? தெரியலப்பா. அப்படியா? பாத்தியா லட்சுமி, நல்லது நடக்கும்னு சொன்னேன்ல. கோயிலுக்கு போய் கிடைக்க வேண்டிய பிரசாதம் நம்ம வீட்டு வாசப்படி தேடி வந்திருக்கு. இந்தா. வேண்டாங்க, யாராவது ஏதாவது வச்சிருக்க போறாங்க. நீங்க முதல்ல அதை தூக்கி வீசிறீங்க. எது அதுக்கு சந்தேகப்படுறதுன்னு இல்லையா? கடவுளா கொடுத்தது. இனிமே நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். என்னங்க இது புகையில மாதிரி தெரியுது? அங்கதான் நிக்கிறான் உன் புருஷன். ஆமாங்க அம்மணி, அண்ணன் கையில் இருக்கிறது பொயில தான். என்ன கோயிலுன்னு அண்ணனுக்கு தெரியும். அம்மணி, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பெரிய கொழுந்து வத்தலை எடுத்து வாங்க. அண்ணன் வெத்தலை காம்பத்திலே அதுல பொயில வச்சு தருவார் பாருங்க. சாப்பிட்டீங்கன்னா நாக்கும் ஜவக்க ஆளையும் தூக்கு. என்னடா வாக்குற? சார், இது எப்படி, யாரு கொண்டாந்து கொடுத்தாங்க? எதுவுமே எனக்கு தெரியாது சார். அரசக்க வட தம்பி இந்த பக்கம். டேய், பழனியில குடியிருந்துட்டு பஞ்சாமிரதம் தெரியல எப்பறா பண்றது? கஞ்சா தொழில். இங்க வாரமணி, நீயும் தொழில்னு சொன்னு வச்சுக்கோ. அப்புறம் மச்சான் எனக்கு கோவம் வந்துருவாமா. ஆமா, இங்க பாருங்க, அவர் திறந்து வாழணும்னு முடிவு பண்ணிருக்காரு. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. நாங்க இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறோம். சாத்தப்ப கிழவங்கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டு நீங்க ஊர் விட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் நான் சிங்கி அடிக்கிறேமா? என்ன கேனையே நினைச்சுக்கிட்டியா? சார், இந்த பாருங்க சார், எந்த காரணமும் இல்லாம வேணும்னு ஏதோ பண்றீங்க. காரணம் வேணுமா? ஏன் சாமி, உங்களுக்கு கொடுத்த பிரசாதம் எங்க? சாமி கிட்ட வச்சிட்டேன். இது சாமிக்கே கஞ்சா சப்ளை பண்றீங்களா? சரி வாடா, நல்ல குடும்பம் சாமி இருக்குதாம கஞ்சா. வா வா போய் எடுக்கலாம் வா. என்னடா லுக்குற? ஏண்டா நீ தப்பு பண்றதும் இல்லாம பிஞ்சு குழந்தைகளும் கெடுத்து வச்சிருக்க. பிரசாதங்கிற கஞ்சா கடத்துற. கஞ்சா வர்ற என்னடா பாக்குற? என்னடா என்னடா இது இவ்வளவு கஞ்சா வச்சிருக்கிற? இதெல்லாம் வெளியூர்ல வாங்கினியா இல்ல நம்ம ஊர்ல வாங்கினியா? இது வாரமணி, இனிமே உன் புருஷன் பேரு வெல்டிங் ராஜா இல்ல, கஞ்சா ராஜா தான். அம்மனி கிட்ட போறேன்னு சொல்லிட்டு வா, போயிட்டு வரேன்னு சொல்லாத. அப்புறம் நீ திரும்ப வரலின்னு அம்மனிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆமா, போலாமா? போடா சார். கஞ்சாவா கடத்துற? போடா. அம்மனி, தயவு செய்து பக்கத்துல வராத. உன் காலில் வேணாலும் விழுகிற. உன் பேரை கேட்டாலே எனக்கு விட வணங்குது. எனக்கு பொண்டு பிள்ளைகள் இருக்குது. என்னடா
போலீஸுங்கிற பவர்ல எல்லாம் பண்ணலாம் நினைக்காத. சாத்தப்பையாவுக்கு தெரிஞ்சுனா உன்னை யார் அந்த சாத்தப்ப? அவனை ஊசி போன ஊத்தாப்போம். அந்த கிழவை என்ன பண்றேன்னு ஏண்டா அந்த கிழவனை கொண்டுட்டு வான்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அந்த கருவை எனக்கு குருவா எடுத்துக்கிட்டியா? என்ன கள்ளருண்டதுங்கிற ஸ்கூல் பையன் நினைச்சுக்கிட்டியா? டாய் இங்க பாடுறா, 2 பேரும் சேர்ந்து எனக்கு பள்ளமா தோன்றீங்க. என்னை பத்தி கம்சர் ஆபீஸ்க்கு என்னமோ பக்கம் பக்கமா கொய்யோ முய்யோன்னு கவிதை எழுதி போட்டைய. என்னடா ஆச்சு? என்னடா பண்ண முடிச்சது? என் மேல பொய் கேஸ் போட்டு என்ன பழி வாங்குறது வெளியே தெரியாம போகுது. அதை பார்த்துக்கிட்டு சாத்தப்பையா சும்மா இருப்பாரா? உன் வேலையை தொலைச்சு உன்னைய முச்சந்தில நிறுத்தி உன்னைய ஓட விரட்ட போறாங்க. என்னடா மரியாதை இல்லாம கை நீட்டி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு 2 தட்டி கேஸ் போட்டு அனுப்பிச்சுலான் இருந்தேன். மாவான இன்னைக்கு உன் குலதெய்வத்தை வேண்டிக்கிறா. இன்னைக்கு உனக்கு பொங்கல் தானே சந்தானம். ஸ்டேஷன்லயே என்கவுண்டரா? உன் கையில துப்பாக்கி இருந்தா நீ என்ன ஜேம்ஸ் பாண்டா? ப்ரூக் பாண்டு மாதிரி நிக்கிற. ஆளப்பார் எமாடி, வாமா வந்து பார். நைனா யாருன்னு பாரு. திருட்டு கேஸ் போடுறதுக்குன்னே கஞ்சா பயிர் வளர்க்குறீங்களா? ஏயா, ஒரு திருடன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறானே, அவனை நீங்க திருந்தவே விட மாட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனாயா? உன்ன மாதிரி 1-2 பேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்டப்பேன். அவனை விடு. என்னடா முறைக்கிற? உன்கிட்ட தான் சொல்றேன், அவனை மரியாதையா விடு. விட முடியாது. பார்க்குறேன், அவதான் போயிட்டால, பின்னாலேயே போ. டேய் போடா. பார்வைலாம் நல்லா தான் பார்க்குற, போ. என்ன ராஜா, தைரியமா இரு. நான் வந்துட்டேன்ல, அவனை பின்னி எடுத்துற. நீ ஒன்றும் கவலைப்படாது. ரொம்ப அடிச்சிட்டானா திருப்பி அவன் மூஞ்சிலே 4 குத்து குத்த வேண்டியதானே. ஒன்றும் கவலைப்படாத. அதாவது நான் வந்துட்டேன்ல. என்ன பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளி இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு கூட்டி வச்சு விளையாடிட்டு இருக்க? அவனை அனுப்பு. எது? அவன் அனுப்புறதா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமல்ல? நம்ம பிளானில கெடுத்தவன். அவனை நான் வெளிவிட முடியாது. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்ப செத்த பாம்பை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அவனை அனுப்ப போறியா இல்லையா? என்ன ஆர்டர் போடுற ஆர்டர்? இது ஏன் இடம்? தயவுசெய்து நீங்க இது போயிரு. என்ன பெருசா சினிமா போலீஸ்கார மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்க? 1000 பிரச்சனை இருக்கு. நமக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா அந்த சாத்தப்பனோட தயவு வேணும். அதுக்கு தான் அவங்க 2 பேத்தி போட்டு தள்ளிடலான்னு சொன்னேன். கம்பி எண்ணுவ. என்ன பூச்சாண்டி கட்டுறியா? உண்மையை சொல்றேன். ஏற்கனவே உனக்கும் ராஜாக்கும் பகை இருக்குன்னு சாத்தப்பன் கம்ப்ளைண்ட் எழுதி கமிஷனர் கிட்ட கொடுத்திருக்கான். இப்ப நீ ராஜாவை ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன், நேரா ஒன்னதான் வந்து பிடிப்பாங்க. சாகடிக்கிறதுனா இந்த சாத்தப்பனை சாகடிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் கண்ணவங்கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்க? கத்தி எடுக்கிறத விட காக்கா பிடிக்கிறதா இப்ப புத்திசாலித்தனம். சொத்தை எழுதி சாத்தப்பன் நம்ம கையில தர வரைக்கும் இனிமே இந்த மாதிரி ஜோக்கர் வேலையெல்லாம் தள்ளி வை. ரோசம் கெட்டவனா இருக்கு சொல்றேன். ரோஷக்காரனா இருந்தா பணம் வந்துருமா? போ, அவனை அனுப்பு.
போடா. நீ வாமா, அவன் சும்மா அப்படிதான் அழுத்துவான். வா. போ ராஜா. எமாடி சும்மா சொல்லக்கூடாது. 6 அடி மனுஷனை 1/2 அடி ஸ்கேல் ஆக்கிட்ட. உங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்குமா? குட்டி போட்ட போன மாதிரி உன் பின்னாலேயே வந்தான். இப்போ சைலண்டாக வந்து நிற்கிறான். நான் கூட ஹியூமன் கமிஷன் கிட்ட போகணுமேனு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த பிரச்சனையை இவ்வளோ சீக்கிரம் தீர்ப்ப நான் நினைக்கவே இல்லைம்மா. நான் வரேம்மா. வரேன் ராஜா, வரேன். இந்த வெல்டிங் ராஜா புடி புடினே இப்ப புடிச்சு உள்ள வச்சா விடு விடுங்கற. இங்க பார், என்னைக்கா இருந்தாலும் இந்த சாத்தா பவுனை ஏமாத்த தான் போறான். நீ என்ன ஏமாத்துறத விடவா? அது வேற இது வேற. ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். அப்போ அவன நான் ஒண்ணா? நான் ஏமாத்துற விஷயத்தை பத்தி சொன்னேன். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் புரியும். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்ன கொல்லாத மீனாட்சி. மீனாட்சி, நான் ஒண்ணும் பண்ணல. அழாதீங்கம்மா. நான் பண்ணல ஜீவா. மீனாட்சி அவங்க டாக்டர் மீனாட்சி. இந்த துரோகத்தை பண்ணது நான் இல்ல. ஜீவா, நான் ஒண்ணும் பண்ணாத. மீனாட்சி. அம்மா அம்மா, சக்தி, சக்தி, நான் ஒண்ணும் பண்ணலடா. சரிம்மா. சொல்லுடா. எனக்கு பயமா சரிம்மா, சரி. இருக்கு. சொல்லுடா. நான் ஒண்ணும் பண்ணலடா. சரிம்மா, தெரியுமா உனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஐயோ உனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணும் பண்ணல. நான் சரி ஒண்ணும் சரி. பண்ணலடா. அம்மா ஒண்ணு இல்லம்மா. ஐயோ, ஐயோ ரத்தம். ரத்தம். இல்லம்மா, இன்ஜெக்ஷன் அது. ஒண்ணு இல்லம்மா. சார் அவங்க கை பாருங்க. இல்லம்மா, சொல்றத கேளுமா. எனக்கு பயமா இருக்கு. சரி, நான் இருக்கேம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இருக்கேம்மா. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லம்மா. சரி சரி. பயமா இருக்கு. ம். பயமா இருக்கு. பயமா இருக்கு. வாமா. பயமா இருக்கு. வா. பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல வாமா. வா. வா. அப்படியே படுக்கவே. ரெஸ்ட் எடுக்க இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. டாக்டர், இவங்க இப்படி உளறிட்டே இருக்காங்களே, அதுக்கு எதுவும் மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாதா? அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் வாங்க. என்ன டாக்டர்? உங்க அம்மா ஏதாவது அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்தாங்களா? ஏன்னா அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜீவா ஜீவான்னு சொல்றாங்களே, அவங்க யாரு? ஜீவாங்கிறது என்னோட ஒய்ஃப் டாக்டர். பட் ஷீ இஸ் நோ மோர். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட்ல இருந்தாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்ததை கண்ணெதிரில் பார்த்தாங்களா? டாக்டர், ஜஸ்ட் நான் ஒரு கெஸ்ல தான் கேட்டேன். நீங்க அவசரப்பட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க சக்தி. மேபி நான் நினைச்சது தப்பா கூட இருக்கலாம். சாரி சக்தி. உங்க அம்மாவுக்கு மனோதத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிறதுனால தான் நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இதில் எழுதியிருக்கிற மருந்து மாத்திரலாம் கொடுங்க. நான் மறுபடியும் அவங்கள வந்து பார்க்குறேன். டாக்டர் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைம் அனுப்புகிறேன். வரேன்.
ஷீலா மாத்திரையை கொண்டு வா ஷீலா. அத்தை இந்தாங்க அத்தை, ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு அந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. வேணாம்மா, எனக்கு எதுவும் வேணாம். என்ன அத்தை, எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னா எப்படி ஜுரம் போகும்? சரி, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. தண்ணி. நெல்ரா டேய், நீயாடா இப்படி? ஏன்பா நான் எதுக்காக குடிச்சேன்னு? போதும் போதும், போதை தெளியட்டும், காலைல பேசிக்கலாம் போ. இல்லைப்பா வேணாம்ப்பா. காலையில் எனக்கு போதை தெளிஞ்சு போச்சுன்னா மனசில் இருக்கிற உண்மைலாம் வெளியே வராது, பொய் தான் சொல்லுவேன். இப்போவே பேசினாதான் சந்தேகம் உண்மை எல்லாம் வெளியே வரும். என்னடா உளர்ற? நான் உளறேன்? நான் உளர்னேன்னா அம்மா உளர்னாங்களா? சக்தி, அம்மா ஏதோ ஜுரத்துல உளர்னதெல்லாம் போய் நீங்க பெருசா எடுத்து. அம்மா ஜுரத்தில் உளரல, பயத்தில் தான் உளர்னாங்கன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. அம்மா எதுக்கு பயப்படணும்? இந்த வீட்டில் ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நான் உன்னை எதுவும் செய்யல ஜீவா, நான் உன்னை எதுவும் செய்யல ஜீவானா என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாராலையோ ஜீவாக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல இல்ல சக்தி, நீங்க தண்ணி அடிச்சிட்டு ஏதேதோ கற்பனை பண்ணி உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் கன்ஃபியூஸ் ஆகல திவாகர், இந்த வீட்டில் ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. சக்தி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அம்மா சொன்ன சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க பெருசு பெருசா அர்த்தம் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? சக்தி ப்ளீஸ். ஜீவா செத்தது சின்ன விஷயமா திவாகர்? ஜீவா செத்தது சின்ன விஷயமா? எங்க அம்மாவை சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டு போனோம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அண்ணாமலை அம்மா சொல்லிட்டு போன மாதிரி, போலீஸ்காரங்க சந்தேகப்படுற மாதிரி ஜீவாவோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த உண்மை அம்மாவோட மனசுக்குள்ள இருக்கு, அதான் பயமா வெளியே வருது. அதான் அவங்களால சொல்ல முடியல, மறைக்கவும் முடியல. அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. சக்தி, மாப்பிள சும்மா இருங்க மாமா. என்னடி நினைச்சிட்டு இருக்கான் அண்ணா? பொதுவா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படுறேன்னு சொல்லி என்னைய சேர்த்து சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்துறானா? இந்த இழவுக்கு தான் நான் வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொல்லி கூட்டு வந்தியா? இந்த கன்றாவை எல்லாம் சகிச்சுட்டு இன்னொரு தன்மானத்தை விட்டு இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கிளம்பு. இது பாரு, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால ஆட முடியாது. ஐயோ திவா, பேசி பேசுறியா? ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிறீங்க? அப்படிதாண்டி நடந்துப்பேன். என்னால எங்கேயும் வர முடியாது, போ. இது பாருங்க, என்ன மறுபடியும் அடிச்சீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. பண்ணுவேன், திருப்பி அடிப்பியா? வாழா வெட்டி ஆக்கிடுவேன். வாழா வெட்டி ஆயிடுவடி. நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? புருஷன் வீட்டுல வாழ வேண்டியதுதான் நீ. வா கிளம்பு. திவாகர், ஏய் திவாகர், திவாகர், திவாகர் எதுக்கு திவாகர் இப்ப லதா பாருங்க சக்தி, புருஷன் மூட்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நீங்க தேவையில்லாம மூக்க நினைக்காதீங்க. சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா மரியாதை உள்ளவன் இதெல்லாம் கேட்டு எப்படி சக்தி பொறுமையா இருப்பான்? ஜீவா என்ன எங்கேயோ செத்து போனா? இந்த வீட்டுல தானே உங்க கண்ணு முன்னாடி செத்து போனா. அவன் எங்க செத்தா எப்படி செத்தான்ற இழவெல்லாம் தான் சொல்லி தொலைச்சிட்டோமே. அப்புறம் என்ன சந்தேகம்? இன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க சந்தேகப்படுவீங்க, நாளைக்கு நர்ஸ் சொன்னாங்க சந்தேகப்படுவீங்க. தெளிவா கேக்குறேன் சக்தி, உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? தனிப்பட்ட முறையில யார் மேலேயும் சந்தேகம் இல்ல திவாகர், பொதுவான சந்தேகம் தான். ஐயோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. லதா நீ கிளம்புடி. ஐயோ திவாகர், திவாகர் ப்ளீஸ் திவாகர். நீ பாருங்க திவாகர், நான் தண்ணி போட்டு வந்து ஏதோ உளறிட்டு திவாகர், மன்னிச்சுங்க. நீ தண்ணி போட்டு உளருவா, அதெல்லாம் கேட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுயா. கிளம்புடி. ஐயோ வேணாம் வேணாம், அம்மா லதா மன்னிச்சிருமா. சொல்றேன்ல கிளம்பு. ஐயோ திவாகர், திவாகர் ப்ளீஸ் திவாகர்.
என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கணும் பாவம் எனக்கு வேணாம் திவாகர். திவாகர் அப்பா சொல்லுங்கப்பா. திவாகர் நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் திவாகர். கெஞ்சி கேக்குறேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன் திவாகர். நான் கொண்டு வந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு உள்ள போங்க திவாகர். உள்ள போங்க திவாகர். I'm sorry பா. சக்தி நீ உள்ள போ. உடம்புயிரெடுத்ததோ உயிர் உடம்பெடுத்ததோ உடம்புயிரெடுத்த போது உருவமேது செப்புவே உடம்புயிர் இறந்த போது உருவம் இறப்பதில்லையே. மூச்சுடர் வட்டமே சக்கரமாம் அதன் முகநுனியில் கழுமுனையாம் அச்சுடர் வட்டத்தில் இருந்தவனே குரு ஆனந்த நந்தியம் ஞான பெண்ணே குரு ஆனந்த நந்தியம் ஞான பெண்ணே ஆனந்த நந்தியா ஞான பெண்ணே. அண்ணாமலை போராட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணன் காலடியே சொர்க்கம்னு நினைச்சு இங்க வந்துட்டியாதாயி. உனக்கு சொர்க்கம் இது இல்லதாயி, அந்த பரமனோட வாசல். நீ ஆசையா ஏத்துக்கிட்ட தாலிக்குரியவன் சதிகாரன்னு சொன்ன கேட்டையாதாயி. உன்னை சுத்தி சுத்தி சதியுருவுகள் சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொன்ன கேட்கலையதாயி. புகுந்த வீட்டுக்கு போனா பிறந்த வீடு தரநாசமா போகும்னு சொன்ன நீ கேட்கலையதாயி. உந்தாலி பழகூறு போட்டு ஏலமா போயிட்டு இருக்குதுன்னு சொன்ன நீ பேசாம இருந்துட்டேன்னா அவள நீ மனுஷவாசத்தை நெருங்க நெருங்க அது உன்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா நீ அந்த கோயிலுக்கு சொந்தக்காரி. அந்த அண்ணாமலையாரோட திருப்பாதத்துக்கு சொந்தம். இந்த ரத்த பாசத்தை எல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை பாதாயி நீ இங்க இருக்க கூடாது. அண்ணாமலை என்ன எங்க வர சொல்ற? எதுக்கு வர சொல்ற? சொந்தம் வந்தெல்லாம் அண்ணன் தம்பி 2 குழந்தைகளை என் வயித்துல பிறந்த குழந்தைய விட்டுட்டு என்ன வர சொல்லி எதுக்காக இப்படி சித்திரவதை பண்ற? அவன் எழுதின எழுத்த நான் எப்படி மாத்தி சொல்ல? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் ஆதரவா இருக்கேன். அவங்கள விட்டுட்டு என்ன எங்க வர சொல்ற? அதெல்லாம் வர முடியாது. இது கலியுகம் அண்ணாமலை. நீ நினைக்கிற மாதிரி நடக்காத அண்ணாமலை. ஏன் நடக்காது? நான் சாகர வரைக்கும் அண்ணனோட கால் அடியில கிடப்பேன். அது வரைக்கும் அவர் இருந்தா தானே அண்ணாமலை. அண்ணன் அண்ணன்
உயிரோடு இருக்கணுமே தாயி. போதும், நிறுத்து. நீ சொன்ன ஒவ்வொரு அபசகரமான வார்த்தையும் என் குடும்பத்தை கொல்லுது. என் மேல உயிரை வச்சிருக்கிற அண்ணனோட உயிரை பறிக்க போறியா? என்ன பயமுறுத்துறியா? இனி என்ன? நீ என்ன? நீ ஒரு நல்ல சக்தியா தீய சக்தியா? ஒரு நல்ல செய்தி உன்னால சொல்ல முடிஞ்சதா? எப்பவுமே சுடுகாட்டை பத்தி ஞாபகப்படுத்துற ஒரு கொடூர நீ. போய்கிறது போய்கிறது. நான் கொடூரன் இல்லதாயி, சுடுகாடு காவல் கொண்ட ருத்ரனோட சேவகன். நீ சாதாரண பெண் இல்லதாயி, மகா சக்தி. சக்தி அண்ணாமலை, மகா சக்தி அண்ணாமலை, நீதான் சக்தி. அண்ணாமலை அசைக்க முடியாத விதியோட முட்டி மோதி உன் அண்ணனை அனுப்பி வச்சிடாத அண்ணாமலை. அனுப்பி வச்சிடாத தாயி. இல்ல, என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அண்ணாமலை, என் கையில என்ன இருக்கு? எல்லா சக்தியும் இருக்கிறது உனக்குள்ளதான் தாயி, உனக்குள்ளதான். உன்னோட ஒரு வார்த்தையில இருக்கு. உன் அண்ணனை காப்பாற்ற வேண்டியது நான் இல்ல தாயி, நீதான் அண்ணாமலை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.